தமிழக ஆன்மீக உலகில் ஒளிவிளக்காகத் திகழ்ந்த மகான் காங்கேயநல்லூர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள், மல்லையதாசர் மற்றும் கனகவல்லி தம்பதியருக்கு 4வது குழந்தையாக பிறந்தார். கிருபானந்த வாரியார் அவர் பிறந்த இடம் வேலூர் அருகிலுள்ள காங்கேயநல்லூர். சிறு வயதிலிருந்தே அவருக்கு இறை நம்பிக்கை மற்றும் ஆன்மீகத்தில் பேரார்வம் இருந்தது. அவரது தந்தையே அவருக்கு முதற் கல்விக் குருவாக இருந்தார். தந்தையின் வழிகாட்டுதலால் சிறு வயதிலேயே தமிழ் இலக்கியங்களிலும் ஆன்மீக நூல்களிலும் அவர் ஆழ்ந்த அறிவை பெற்றார். 8 வயதிலேயே கவி பாடும் திறமை பெற்றவர். 12 வயதிலேயே 10,000க்கும் மேற்பட்ட பண்பாட்டு பாடல்களை மனப்பாடமாக கற்றவர். 18 வயதிலேயே மேடையில் நின்று அற்புதமான சொற்பொழிவுகளை வழங்கும் பிரசங்க வித்தகராக உருவெடுத்தார். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவையறிதலில் மிகுந்த ஞானம் கொண்டவர். யாரிடம் என்ன சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதை ஒரே நொடியில் உணர்ந்து பேசும் திறன் இறையருளால் அவருக்கு கிடைத்திருந்தது. அவர் மிகுந்த முருக பக்தர். முருகப்பெருமானின் அருளை உலகமெங்கும் பரப்ப அவர் வாழ்நாள் முழுவதும் உழைத்தார். ஆன்மீக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். திருப்புகழ் அமுதம் என்ற இதழை நடத்தி ஆன்மீக அறிவை மக்களிடம் பரப்பினார். 500க்கும் மேற்பட்ட ஆன்மீக கட்டுரைகளை அவர் எழுதியுள்ளார். மேலும் தாத்தா சொன்ன குட்டிக் கதைகள், பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கை வரலாறு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் எழுதி வெளியிட்டார். எல்லோராலும் அதிகமாக அறியப்பட்ட அவரது திறமை என்றால் அது சொற்பொழிவு. சைவ சித்தாந்தம், பக்தி நெறி, இறையருள், ஆன்மீக வாழ்க்கை போன்ற உயர்ந்த கருத்துக்களை மணிக்கணக்கில் பேசினாலும் கேட்பவர்களுக்கு சலிப்பே வராது. அவரது சொற்பொழிவுகள் ஆழமான ஞானமும் இனிய மொழியும் நகைச்சுவையும் கலந்திருக்கும். அவர் இசையிலும் பேரறிவு பெற்றவர். தேவாரம், திருமந்திரம், திருப்புகழ் போன்ற பக்தி பாடல்களை இனிமையாகப் பாடி அதன் அர்த்தத்தை எளிமையாக மக்களுக்கு புரிய வைத்தார். அவரது நகைச்சுவை சொல்லாடல் மிகவும் பிரபலமானது அந்த காலத்தில். அவரது உரையை கேட்டவர்கள் அவரது நகைச்சுவையில் மயங்காமல் இருப்பதே அரிது. ஒருமுறை மேடையில் வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த சிலர் எழுந்து வெளியே செல்லத் தொடங்கினர். அதை கவனித்த சுவாமிகள் தான் பேசிக்கொண்டிருந்த உரையை சிறிது நேரம் நிறுத்தி, "எனக்கு ஏன் சொல்லின் செல்வர் என்ற பட்டம் கொடுத்தார்கள் தெரியுமா?" என்று கேட்டார். கூட்டம் முழுவதும் அவர் என்ன சொல்லப் போகிறார் என்று ஆர்வமாக அமைதியாக இருந்தது. அப்போது சுவாமிகள் சிரித்தபடி கூறினார், "நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லின் அவர் செல்வர், அதனால்தான் எனக்கு சொல்லின் செல்வர் என்ற பட்டம் கொடுத்தார்கள் போல" என்று நகைச்சுவையாக கூறினார். அந்தச் சமயத்தில் அங்கு இருந்த அனைவரும் முழங்கிய சிரிப்பில் மகிழ்ந்தனர். இந்தச் சம்பவத்தை பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஒரு நிகழ்ச்சியில் நினைவு கூர்ந்து கூறியுள்ளார். தேவைப்படும் இடத்தில் நகைச்சுவையை நுட்பமாக பயன்படுத்தும் திறமை கொண்டவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அவர் உலகம் முழுவதும் பயணம் செய்து ஆன்மீக சொற்பொழிவுகளை வழங்கினார். ஆயிரக்கணக்கான மக்களின் மனதை மாற்றியவர். 1993ஆம் ஆண்டு லண்டன் பயணத்தை முடித்து தமிழகம் திரும்பிக் கொண்டிருந்த போது விமானப் பயணத்தின் போதே அவரது உயிர் பிரிந்தது. ஆனால் அவர் விட்டுச் சென்ற ஆன்மீகச் சொற்பொழிவுகள் இன்றும் பல குறுந்தகடுகளாக வெளிவந்து ஆயிரக்கணக்கான மக்களின் மனங்களில் இறை நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டிருக்கின்றன. அவரது சொற்பொழிவுகளை கேட்பவர்களுக்கு செவிக்கும் மனத்துக்கும் இன்பம் கிடைப்பது உறுதி. அவ்வளவு பெரிய ஆன்மீக ஒளியாக தமிழகத்தில் வாழ்ந்தவர் காங்கேயநல்லூர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள்.